காலையிலே வந்து சாண்ட்ராவும் விக்ரமும் ரொம்ப நேரம் பேசியிருப்பாங்க. திவ்யா பற்றியும் கனியக்கா பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ திவ்யா பற்றி பேசினதை விக்ரம் வந்து இப்போ கனியக்கா கூட ஷேர் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, திவ்யா வந்து அன்றைக்கி பண்ணாங்கல்ல, இவங்க பக்கமும் நிறைய விஷயங்கள் இவங்க சொல்கிறாங்க. திவ்யா வந்து அந்த ஜெயிலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் போகாமல் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக தலைவலியே இல்லையாம். அதனால தான் அவங்க தலைவலி டேப்லெட் கூட போடலையாம். கேட்டதுக்கு வந்து நான் கனி வெளியில் இருக்கா, அவள் போனதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள். அப்புறம் போன உடனேயே வந்து அந்த ட்ராவை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. திவ்யாவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய நடந்திருக்கு. சும்மாலாம் ஒரு நாள் எல்லாம் வந்து சாண்ட்ராக்கு கோவம் வரல. நிறைய இடத்துல திவ்யாக்காக பிரசன்ட் கிட்ட சாண்ட்ரா பேசியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நான் என்னடான்னா, நான் வந்து சாண்ட்ராக்கு துண்டிப்பு கொடுத்து சாண்ட்ரா மேலே தப்பாக நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் திவ்யா பக்கத்தில் எல்லாமே கரெக்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இவங்க சொல்லும்போது தலைவலி இல்லைன்னு கேட்டோடனே எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா நான் வந்து வீம்புக்கு தான் அவங்க டேப்லெட் போடலைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் எனக்கு டீ தரல, அப்போ நான் வந்துட்டு டேப்லெட் போட மாட்டேன், வீம்புக்கு தான் அவங்க டேப்லெட் போடலன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீம்பு பரவாயில்ல, பட் இந்த வீம்புக்கு தலைவலியே பொய்ன்னு கேட்டோடனே எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விக்ரம் வந்து கனியக்கா கிட்ட சொல்கிறாங்க. உடனே கனியக்கா சொல்கிறாங்க, அப்படியா, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், சரி இப்போ தலைவலி பொய்ன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ஏதோ ஒரு இதுக்கு தான் அப்படி இருக்கிறாங்கன்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கனியக்காவும் அதை கேட்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சைடு உள்ள திவ்யா சைடு உள்ள பாயிண்ட்ஸ், திவ்யா என்ன நினச்சாங்க அதெல்லாம் பற்றி விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சாண்ட்ரா இதையே ஒரு வேலையாக வச்சுட்ருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு திவ்யாவை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திவ்யா மேலே உள்ள பர்செப்ஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும். இப்போ திவ்யா வந்து அன்னைக்கு மார்னிங்கே வந்து வாந்தி எடுத்திருப்பாங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பயங்கர தலைவலின்னு சொல்லியிருப்பாங்க, வாந்தி எடுத்திருப்பாங்க. அவங்க மாத்திரை போடலை, அது கோவத்தில் மாத்திரை போடலை. அதை வந்து அதே மாதிரி விக்ரம வெறுப்பேற்றுறதுக்காக தான் நான் வந்து ஜெயிலுக்குள்ளே போகலன்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இவங்க அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி கனியை வெறுப்பேற்றுறதுக்காக தான் போகலன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படி அநியாயமாக போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி அவங்களுக்கு பிடிக்கலைன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, பிடிக்கலைன்னா இறங்கி போகக்கூடாது, அப்படியே நம்ம ஒதுங்கிடணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒருத்தரை பற்றி இப்படி இல்லாத பொல்லாததாக தப்பாக உருவகப்படுத்தி ஒருத்தர்கிட்டயா போய் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள அந்த பர்சனுக்கு எகெயின்ஸ்டாக திருப்புறாங்க. ஸோ இது எதுக்காக சாண்ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.